ஓகே ஓகே மிஸ்டர் கத்ரி, நீங்க என்கிட்ட என்னென்ன சொன்னீங்களோ அதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். பட் மேட்டர் வந்து என்கொயரி வரைக்கும் போயிடுச்சு. ஆனா பாஸ் என் மேல எந்த சந்தேகமும் படல. இருந்தாலும் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஓகே, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். ஓகே, வாங்க சார். உட்காருங்க சார். கரண் சார் எப்போ புறப்பட்டாரு? சார், கரம் சார் பூனாலேருந்து புறப்பட்டார் சார். 2 ஹவர்ஸ்ல வந்து சேர்ந்துருவார் சார். ஓகே, நான் அவர் வர வரைக்கும் அவரோட சேம்பர்ல வெயிட் பண்றேன். சார் ஒரு நிமிஷம். அவர் சேம்பரை லாக் பண்ணி வச்சிருக்காரு சார். அப்படியா? அப்ப சாவி உங்ககிட்ட தானே இருக்கும், சாவி கொடுங்க. சார், அவர் இல்லாத நேரத்துல அவருடைய சேம்பர்ல யாருமே இருக்கிறத அவர் விரும்புறதே இல்லை சார். மிஸ்டர் மெஹ்ரா, நீங்க யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? என்கிட்டயே கர்ணுக்கு இது பிடிக்காது அது பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? சார், அது சார் வந்து I said give me the keys. இந்தாங்க சார். That's better. கரண் சார் வந்தவொடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, புரியுதா? ஓகே சார். மெஹ்ரா, இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது. எஸ் சார். ஒரு காஃபி கொண்டு வா போ. ஓகே சார். காஃபி சார். ஐயோ ஐயோ, கொலை கொலை, யாராவது வாங்க. சார் சார், நடக்கூடாது நடந்து போச்சு சார். என்னையா சொல்ற? நம்ம எம்டி ரூம்ல இல்ல சார். எம்டி ரூம்ல என்னையா? கொலை நடந்து போச்சு சார். கொலை சார், கொலை. மிஸ்டர் மெஹ்ரா, That way, sir. தேங்க் யூ. Welcome. கரண் சார் என்ன சும்மா விட மாட்டார். என்ன கொலையே பண்ணிடுவார். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் வேலையில இருந்தது எடுத்துருவார். ஐ எம் பரத், கிரைம் பிரான்ச். நீங்க? எஸ் சார், நான் தான் மெஹ்ரா, PK மெஹ்ரா, இந்த கம்பெனியோட ஜெனரல் மேனேஜர். கொலை செய்யப்பட்டது யாரு? அவரோட பேர் ராஜ் குலட்டி, இந்த கம்பெனியோட டைரக்டர். ராஜ் குலாட்டி, கம்பெனி டைரக்டர். மிஸ்டர் மெஹ்ரா, கொலை எப்ப நடந்துச்சு? 1 ஹவருக்கு முன்னாடி என்கிட்ட கம்பல் பண்ணி சாவி வாங்கிட்டு போனாரு. காஃபி எடுத்துட்டு போன பேரர் இவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறத பார்த்துட்டு கத்திட்டான். இதுதான் சார் நடந்தது. மிஸ்டர் PK மெஹ்ரா, உங்களுக்கு கரெக்டா ஞாபகம் இருக்கா? சார், நான் உங்ககிட்ட கொலை செய்யப்பட்ட நேரம் கரெக்டா ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். ஆமா சார். பாடி எங்க?
என் பேரு பாபுலால் சார். ஓகே பாபுலால். மிஸ்டர் குலாட்டி இங்க வந்ததுக்கு அப்புறம் யாராவது வந்தாங்களா? இல்ல சார், இங்க யாரும் வந்தது இல்ல சார். அதுவும் இல்லாம இது கரண் சாரோட பிரைவேட் சேம்பர். இவரே இங்க முதல் தடவை தான் சார் வந்திருக்காரு. இதை மட்டும் சொல்லு, இவரு மிஸ்டர் குலாடி இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ எங்க போயிருந்த? காஃபி எடுக்கிறதுக்காக 2 நிமிஷம் வெளில போயிருந்தேன் சார். குண்டு இந்த சைட்ல தான் வந்திருக்கணும் ஸ்ரீவாத் சார். 2 நிமிஷம் கேப்ல கொலைகாரங்க வந்திருக்கான். வந்து சுட்டுட்டு யாருக்கும் தெரியாம எஸ்கேப் ஆயிருக்கான். இதுல நம்ப முடியாத விஷயம் என்னன்னா, இந்த ரூமுக்கு யாருமே வரலன்னு இங்க இருக்க பாபுலால் சொல்றான் சார். எனக்கு இதோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேணும் ஸ்ரீவாத் சார். எஸ் சார். பாபுலால், உன் முதலாளி ஆபீஸ் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, நான் அவர்கிட்ட பேசணும். என்னாச்சு? வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? சார், மேல உங்க சேம்பர்ல கொலை நடந்துருச்சு சார். குலாட்டி சார் கொலை பண்ணிட்டாங்க சார். கொலையா? நீங்களும் உயிரோட தானே இருக்கீங்க? உங்க வேலையை பார்க்கலாம்ல? எதுக்காக வேடிக்கை பார்க்கறீங்க? கம் ஆன், டூ யுவர் ஒர்க். கம் ஆன். ஏன் சேம்பர்ல கொலை நடந்திருக்கா? வாட்ஸ் கோயிங் ஆன் ஹோயா? நீங்க யாரு? வாவ், என் பெர்மிஷன் இல்லாம என் சேம்பருக்குள்ள வந்து நின்னுக்கிட்டு என்னைய யாருன்னு கேக்குறீங்களா? நான் யாருன்னு தெரியணுமா? நான் தான் கரண் ஷெனாய், இந்த கம்பெனியோட முதலாளி. இப்போ சொல்லுங்க, என்ன நடக்குதுங்க? நத்திங் டு வரி மிஸ்டர் ஷனாய். நாங்க கொலைகாரனை தேடிக்கிட்டு இருக்கோம். கொலைகாரனை தேடுறீங்களா? ஓ, ராஜ் குலாட்டிய கொலை பண்ணிட்டாங்களா? I'm sorry. Actually, போனத பட் என்னோட எமோஷனை என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அதான் சிரிச்சிட்டேன். மிஸ்டர் ஷெனாய், நீங்க மிஸ்டர் குலாட்டியோட பாடியை பார்த்து வருத்தப்படாம சந்தோஷமா இருக்கீங்க? அஃப்கோர்ஸ், இவனை உயிரோட பார்க்கும்போது எனக்கு வெறுப்பா இருக்கும். அதான் பணத்தை பார்த்து நான் சிரிச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்ல இன்ஸ்பெக்டர், இவனை என் கையிலேயே கொண்டு நினைச்சு ரெட்டிப்பு சந்தோஷத்துல இருக்கேன். வாட் மிஸ்டர் ஷெனாய், வாட் ஆர் யூ டாக்கிங்? மிஸ்டர் ஷெனாய், நீங்க என்ன பேசணும்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? எஸ், ஐ killed him. சார் சார், நீங்க என்ன பேசுறீங்க சார்? நீங்க எப்படி சார் கொலை பண்ணிருக்க முடியும்? நீங்க இப்பதானே வந்தீங்க. ஷட் அப் இன்ஸ்பெக்டர், இந்த ஆள் எனக்கு சுத்தமா பிடிக்காது, அதான் நானே கொலை பண்ணிட்டேன். தட்ஸ் இட். நீங்க சொல்ற மாதிரி இவரை நீங்க ஒருவேளை ஷூட் பண்ணிருந்தீங்கன்னா உங்ககிட்ட கன் இருக்கணுமே. கண்ணா? எஸ், இல்லனா இவரை எப்படி ஷூட் பண்ண முடியும்? எப்படியா? எப்படின்னு உங்களை ஷூட் பண்ணி காட்டேன். ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் அப். உங்க 2 பேருக்கும் ஆண்டவன் மேல நம்பிக்கை இருந்தா கடைசியா ஒரு தடவை வேண்டிக்கங்க. பயந்துட்டீங்களா? மிரண்டு போயிட்டீங்களா? டோன்ட் வரி, உங்களை கொலை பண்ற ஐடியால இருந்து நான் என் மூட மாத்திக்கிட்டேன். இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது.
நான் முதல்ல போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேரையும் ஷூட் பண்ணிடுவேன். ஆக்சுவலி என்ன மேட்டர்னா பாடியை பார்த்தோன்னே எனக்கு பசி ரொம்ப அதிகமாயிடுச்சு. நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். ஓகே, வந்ததுக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேரும் ஷூட் பண்ணி எனக்கு பாடியை பார்த்தாலாம் பசி வராது. ஸ்ரீவத்சோ, இவங்கிட்ட அந்த கண்ணை எடு. ஸ்ரீவத்சவ இந்த ஆள் சொல்றதை வச்சு பார்த்தா இந்த கொலைய ஒருவேளை இவன் செஞ்சிருப்பானோன்னு தோணுது. பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், இப்ப கூட உறுதியா சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. சுனா சார் பூனால தான் இருந்தார். 4 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட டெலிபோன்ல பேசினேன். பை கார் இப்பதான் அவர் பூனாவில இருந்து வந்தாரு. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க மிஸ்டர் மெஹரா, எது சரி எது தப்புங்கிறத முடிவு பண்ண வேண்டியது நான் தானே தவிர நீங்க இல்ல. உங்க குற்றத்தை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் சாதாரணமா புறக்கணிச்சிட முடியாது. உங்க ஸ்டேட்மெண்ட்டை ஆதாரமா வச்சு இந்த கொலை கேஸ்ல நான் உங்களை அரெஸ்ட் பண்ணேன். ஐ எம் அட்வொகேட் பத்ரா. இது என்னோட கிளையண்ட் ஷனாயோட ஜாமீன் பேப்பர். இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சம்பவம் நடந்து போய் என் கிளையண்ட் சிட்டிலேயே இல்லைன்னு தெரிஞ்சும் நீங்க எப்படி அவரை அரெஸ்ட் பண்ணீங்க? மிஸ்டர் அட்வொகேட், நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டு பேசுறீங்க. நான் உங்களோட கிளையண்ட் ஷெனாயை விசாரிச்சப்போ அவரே எங்ககிட்ட சொன்னாரு, நான் தான் ராஜ்குலாட்டியை கொலை பண்ணேன்னு. சார், அவர் தான் இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர்னு உங்ககிட்ட சொன்னா நீங்க அவரை பிரதமரா ஏத்துக்குவீங்களா? எஸ், நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன் வக்கீல் சார். வக்கீல் சார், சட்டத்துல உங்களுக்கு 2 விஷயம் தெரியும்னா அதே 2 விஷயம் எங்களுக்கும் தெரியும். ஒரு மனுஷன் தப்பை செஞ்சுட்டு அந்த தப்பை தான் செஞ்சேன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டானா அதை நாங்க ஏத்துக்க வேண்டியதா இருக்கு. அண்டர் தட் ஸ்டேட்மெண்ட் நான் அவரை அரெஸ்ட் பண்ணேன். அதோட ஒருவேளை அந்த கொலையை அவரே செஞ்சிருந்தாருன்னா அதுக்கு நிச்சயம் ஏதாவது காரணம் இருக்கும். தமாஷா சொன்னாரு. மிஸ்டர் ஷனா எப்பவுமே தமாஷ் பண்ற ஆள் தானே சார்? உங்க கிளையண்ட் கிட்ட போய் சொல்லுங்க, இனிமே இந்த தமாஷ் பண்ற வேலையெல்லாம் வேண்டான்னு. ஓகே சிவசவ். கான்ஸ்டபிள், ஷெனாய் சாரை கூப்பிட்டு வாங்க. கங்க்ராச்சுலேஷன் சார், உங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு. யூ நாட்டி பாய் பத்ரா, எனக்கு தெரியும் நீ என்ன கண்டிப்பா ஜாமீன்ல வெளியே எடுத்துருவேன்னு. ஓ இன்ஸ்பெக்டர் பரத், நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. உங்களுக்கு நான் எவ்வளவு அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், அப்படி இருந்தும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்காம விட்டீங்களே. யூ ஆர் a very lucky man. ஒரு கிரிமினல், ஒரு கொலைகாரன் இப்போ உங்க கையை விட்டு போய்கிட்டே இருக்கான். அப்படி இருந்தும் அவனை உங்களால பிடிக்கவே முடியலையே. சட்ட புத்தகத்திலே சொல்லியிருக்கு மிஸ்டர் மெஹரா, ஒருத்தன் எவ்வளவுதான் புத்திசாலியாவும் மேதாவியா இருந்தாலும் அவன் ஒரு குற்றத்தை செய்யும் போது ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு தான் போவான். முதல்ல எனக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரம் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் கொலைகாரன் யாரா இருந்தாலும் அவன் என் பிடியிலிருந்து தப்ப முடியாது. ஷெரா, நான் திரும்பி வந்துட்டேன். நீங்களா? நானே தான். நான் திரும்பியும் வந்துட்டேன். நான் எவ்வளவு தடவை அடிச்சு சொன்னேன், இந்த கொலையை நான் தான் பண்ணேன், நான் தான் கொலைகாரன், ராஜ்குலாட்டியை கொலை பண்ணது நான் தான் சத்தியம் பண்ணி சொன்னேன். ஷெரா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் சொன்னது யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே முட்டாளுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் கூட எதுக்காக ராஜ்குலாட்டியை கொலை பண்ணீங்கன்னு கேட்கவே இல்லையே. அப்படின்னா ராஜ கொலை பண்ணது நீயா? யா, அந்த ராஜ்குலாட்டியை கொலை பண்ணது நான் தான். அவன் பண்ண தப்புக்கு நான் அவனுக்கு சரியான தண்டனை தான் கொடுத்திருக்கேன். உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? உன்னை பொறுத்த வரைக்கும் அந்த ராஜ்குலாட்டியோட சாவு தான் பெரிய தண்டனையா இருக்கும்.
சார் ஃபேரன்சிக் ரிப்போர்ட்டை பாத்தீங்கன்னா ஷெனாயோட துப்பாக்கில இருந்து சுடலன்னு நல்லா தெரியுது சார். எனக்கு இந்த விஷயம் ரொம்ப முன்னாடியே தெரியும் ஸ்டீவர்ட்ஸோ. சார் இதை வச்சு பார்க்கும்போது ஷெனாய் கொலைகாரன் இல்லைன்னு நல்லா தெரியுது. மேபி ஸ்டீவர்ட்ஸோ, நான் உன்னை ராஜ்குலாட்டியை பத்தி விசாரிக்க சொன்னேன், விசாரிச்சிட்டியா? மிஸ்ஸஸ் ஷெனாயும் மிஸ்டர் குலாட்டியும் ஒரே காலேஜ்ல ஒண்ணா படிச்சவங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு அஃபேரா கூட மாறி இருக்கலாம். ஒருவேளை நடந்த கொலைக்கான காரணம் இதுவா கூட இருக்கலாம் ஸ்டீவர்ட்ஸோ. இருக்கலாம் சார். மிஸ்ஸஸ் ஷெனாய நான் மீட் பண்ணி பேசணும் ஸ்டீவர்ட்ஸோ. எஸ் இன்ஸ்பெக்டர், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால போலீஸுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் மிஸ்ஸஸ் ஷெனாய். ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? ஆக்சுவலா என்னன்னா, உங்க கணவர் மிஸ்டர் ஷெனாய் ராஜ்குலாட்டியை தான் தான் கொலை பண்ணதா ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. ஆன் டாப் ஆஃப் இட் அவரு என்கிட்டயே சேலஞ்ச் பண்றாரு, ராஜ்குலாட்டியை அவர் தான் கொலை பண்ணாங்கிறதை என்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? தெரியும். அதோட இல்ல, அவர் ஏன் இப்படி சொல்றாருன்னு தெரியும், நல்லா தெரியும். ஏன் அப்படி சொல்றீங்க? இட்ஸ் வெரி கிளியர் இன்ஸ்பெக்டர். என் கணவர் கொஞ்ச காலமா சுயநினைவு இல்லாம இருக்காரு. அவர் மென்டலா பாதிக்கப்பட்டிருக்காரு. அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க மிஸ்ஸஸ் ஷெனாய்? உங்க கணவர் இந்த கொலையை பண்ணல, சும்மா பைத்தியக்காரத்தனமா இந்த மாதிரி ஏதோ உடறிக்கிட்டு இருக்காருன்னா? நான் அப்படி சொல்ல. நீங்களே யோசிச்சு பாருங்க, நல்ல சுயநினைவோட இருக்கிற ஒரு ஆளு காரணமே இல்லாம எதுக்கா இன்னொருத்தரை கொலை பண்ணணும் இன்ஸ்பெக்டர்? ஏதாவது காரணம் இருக்கும். அது போகட்டும், நான் தான் கொலை பண்ணேன்னு தண்டோரா போடுறதுல இருந்தே பைத்தியம்னு தெரியலையா? பைத்தியத்தை தவிர வேற யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மிஸ்ஸஸ் ஷெனாய். உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கு உங்க கணவர் மென்டலி இம்பேலன்ஸ்டுன்னு. அப்படி இருக்கிறப்ப நீங்க எப்படி இவ்வளவு நாளா தொடர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க? இத பத்தி தான் நானும் கொஞ்சம் காலமா யோசிச்சிட்டு இருக்கேன். பட் இன்ஸ்பெக்டர், நீங்க மனசு வச்சீங்கன்னா உங்களால எனக்கு உதவ முடியும். நீங்க மட்டும் கோர்ட்டுல என் கணவர் பைத்தியங்கிறத ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சிட்டீங்கன்னா எனக்கு டைவர்ஸ் ரொம்ப சுலபமா கிடைச்சிடும். ஆனா எனக்கு என்னவோ உங்க கணவர் மென்டலி டிஸ்டர்ப்டுனோ ஒரு பைத்தியக்காரர்னோ தோணல மிஸ்ஸஸ் ஷெனாய். என்னது? எதை வச்சு எப்படி சொல்றீங்க? நான் எதை வச்சு சொல்றேன்னா மிஸ்ஸஸ் ஷெனாய், உங்க கணவருக்கும் மிஸ்டர் குலாட்டிக்கும் நடுவுல ஏதோ ஒரு சின்னதா பிரச்சனை இருந்திருக்கு. எனிஹவ், இதுக்கு பதில் சொல்லுங்க மிஸ்ஸஸ் ஷெனாய், உங்களுக்கும் குலாட்டிக்கும் நடுவுல எந்த விதமான உறவு இருந்துச்சு? எக்ஸ்கியூஸ் மீ, வாட் டு யூ மீன்? ஐ மீன், உங்களுக்கும் மிஸ்டர் குலாட்டிக்கும் நடுவுல இருக்கிற உறவு எப்படிப்பட்டது? ரிலேஷன்ஷிப்னு கேட்டீங்கன்னா நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். நீங்க சொல்ற மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை உங்க கணவர் ஏத்துக்கிட்டாரா, இல்ல அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அவர் எதிர்த்தாரா? ஆமா. And that's the problem. நீங்க எப்ப வேணாலும் மிஸ்டர் ஷெனாய் கிட்ட இருந்து விவாகரத்தை வாங்கியிருக்கலாம், இல்லைன்னா அவரே கூட உங்களுக்கு விவாகரத்தை கொடுத்திருக்கலாம். ஆனா அவர் எனக்கு டைவர்ஸ் தர விரும்பல. என்னை எப்படியாவது தண்டிக்கணும்னு தான் ஆசைப்பட்டாரு. ராஜ கொலை பண்ணாரு, அதே மாதிரி என்னையும் கொலை பண்ணணும்னு தான் அவரு ஆசைப்படுறாரு இன்ஸ்பெக்டர் பரத். He wants to kill me. ராஜு அவர்தான் கொலை பண்ணாரு, அதே மாதிரி என்ன. அதான் ஏன்? ஏன்னா இன்ஸ்பெக்டர் பரத், அவர் என்னையும் ராஜுவும் பத்தி
எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. ராஜ் குலாட்டி, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா? எனக்கு எல்லாம் தெரியும். வீடு தேடி வந்திருக்கிற விருந்தாளிகிட்ட இது என்ன விளையாட்டு? Hey, shut up! நீங்க ரெண்டு பேரும் என்ன முட்டாளாக்கி விளையாடிட்டு இருக்கீங்கல்ல? என் பின்னாடி நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? நீங்க பண்ற தப்பு எல்லாம் தெரியும். ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி உளறீங்க? நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இத்தனை நாள் நான் தப்பா தான் நினைச்சிட்டு இருந்தேன். உன்னை தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். ராஜ் குலாட்டி பெரிய புத்திசாலி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ முட்டாளுன்னு இப்பதான் தெரிஞ்சது. ஒரு சாதாரண டிடெக்டிவ் உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா போட்டோ பிடிச்சி என்கிட்ட கொடுத்திருக்கான். அந்த விஷயம் உங்களுக்கு தெரியல? போட்டோஸ்? எஸ், போட்டோஸ். அந்த போட்டோஸ நான் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணேன்னா அடுத்த 2 நிமிஷத்துல எனக்கு டைவர்ஸ் கிடைச்சிரும். ஆனா அதுக்கப்புறம் நீ நடுத்தெருவுக்கு தான் வந்து நிப்ப மிஸ்ஸஸ் ஷனாய். பயந்துட்டீங்களா? பயப்படாதீங்க. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த போட்டோஸ் எல்லாம் நான் இப்போ என் சேம்பர்ல ரொம்ப பத்திரமா வச்சிருக்கேன். ஆனா உங்க 2 பேருக்கு நான் கண்டிப்பா தண்டனை தருவேன். ஆனா அந்த தண்டனை ரொம்ப சாதாரணமானதா இருக்காது, பெரிய தண்டனையா இருக்கும். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா? எங்க 2 பேரையும் கொலை பண்ணிட்டு நீ தூக்குல தொங்க போறியா? அதுக்கு நான் ஒண்ணும் உன்ன மாதிரி முட்டாள் கிடையாது ராஜ் குலாட்டி. உங்க 2 பேருக்கு கண்டிப்பா தண்டனை தருவேன், நான் தருவேன். ஆனா இப்ப இல்ல. நான் நிச்சயமா நம்புறேன் இன்ஸ்பெக்டர். ராஜோட கொலைய கரண் தான் பண்ணியிருக்கணும். அவரு அவரு ஒரு சரியான பைத்தியக்கார மனுஷன். அவர் எது வேணாலும் செய்வாரு, கொலை கூட செய்வாரு. இதுல ஆச்சரியம் என்னன்னா மிஸ்டர் ஷனாய், எந்த தோட்டாவால மிஸ்டர் ராஜ் குலாட்டி கொலை செய்யப்பட்டாரோ அந்த தோட்டா மிஸ்டர் ஷனாயோட துப்பாக்கியிலிருந்து, அதாவது கன்ல இருந்து சுடப்படல. வாட்? எஸ். இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா மிஸ்டர் ஷனாய், எந்த நேரத்துல மிஸ்டர் குலாட்டி கொலை செய்யப்பட்டாரோ அந்த நேரத்துல சம்பவம் நடந்த கேபின்ல மிஸ்டர் ஷனாய் இல்லவே இல்லை. அந்த நேரத்துல அவர் அங்க இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்கான அலிபே அவர்கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கு. அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அவரே தான் வாயால ராஜுவை நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிறாரே. அவர் எதுக்கு வீணா போய் சொல்லணும்? அவர் ஏன் போய் சொல்லணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்க மிஸ்டர் ஷனாய். நீங்க இப்ப சொல்ல வேண்டியதெல்லாம் மிஸ்டர் குலாட்டி கொலை செய்யப்பட்ட சமயத்துல நீங்க எங்க இருந்தீங்கிறதா. நானா? எஸ், நீங்களே தான். நான் இன்னைக்கு முழுக்க வீட்ல தான் இருந்தேன். சந்தேகமா இருந்தா வீட்ல இருக்கிற வேலைக்காரங்களை கேட்டு பாருங்க. என் ரூமை விட்டு வெளியே கூட வரல. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா மிஸ்டர் ஷனாய், உங்க கணவர்கிட்ட கோவிச்சுக்கிட்டு அவர்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்குறத தவிர வேற ஏதாவது வெளியில வரணும்னா அது அவரை கொலை செய்யறது தான். நீங்களே யோசிச்சு பார்த்திருப்பீங்க, ராஜ ஒரேடியா தீர்த்து கட்டுறதுனால இந்த பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் விடுபடலான்னு. சோ அதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா வாழலான்னு பிளான் பண்ணிருப்பீங்க. கரெக்ட்? நோ இன்ஸ்பெக்டர். கரனோட டிக்ஷனரியில மன்னிப்புங்கிற வார்த்தையே இல்ல. ராஜுக்கு அவர் ஏற்கனவே தண்டனை கொடுத்துட்டாரு. மிஞ்சி இருக்கிறது நான் தான். என்ன செய்ய போறாருன்னு தெரியல. சொல்லு ஸ்ரீவசு.
வெரி இன்ட்ரெஸ்டிங். இவர் வேலை பண்ண ஸ்ரீவத்சவ், அவரை அங்கேயே வச்சிரு. நான் இப்போ வந்துடுறேன். ஓகே? என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? மிஸ்டர் ஷெனாய், மிஸ்டர் கரண் ஷெனாய் மறுபடியும் சட்டத்துக்கு முன்னாடி சரண்டர் ஆயிருக்காரு. வாட்? எஸ். I know it. I know it. என் பேச்சை யாரும் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா இதான் உண்மை இன்ஸ்பெக்டர் பரத். கூடிய சீக்கிரமே நான் இன்னொரு கொலையும் பண்ண போறேன். யாருன்னு கேக்குறீங்களா? என் பொண்டாட்டி ஷெனாய் தான். I will kill her. இந்த ஆள் எது வேணாலும் பண்ணலாம் சார். He can do anything. ரொம்ப ஆபத்தானவன் சார். கான்ஸ்டபிள் சார். இவரை லாக்அப்ல வை. ஓகே சார். கூட்டிட்டு போ. குட் இன்ஸ்பெக்டர், வெரி குட். புத்திசாலித்தனமா என்ன அட்வான்ஸாவே அரெஸ்ட் பண்றீங்க இல்ல? ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், கூடிய சீக்கிரமே நான் ஷெனாவை கொலை பண்ணி அவ செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்தே தீருவேன். அவளை காப்பாத்த முடிஞ்சா காப்பாத்திக்கங்க இன்ஸ்பெக்டர். ஏன்னா இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள நான் அவளை கொலை செஞ்சிருவேன். எழுத்துட்டு போங்க. மிட்டா பணாத்துவான். சேலஞ்ச் இன்ஸ்பெக்டர். மிஸ்டர் ஷெனாயோட நம்பர் எங்கேஜா இருக்கு. சார் நீங்க என்ன நினைக்கிறீங்க? மிஸ்ஸஸ் ஷெனாயை இவர் கொலை பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? I think Srivastava. He is serious. எனக்கு என்ன தோணுதுன்னா ஸ்ரீவத்சவ், மிஸ்ஸஸ் ஷெனாயோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. இவரால எப்படி மிஸ்ஸஸ் ஷெனாயை கொலை பண்ண முடியும்? நாம தான் அவரை லாக்அப்ல போட்டோமே. நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட ஸ்ரீவத்சவ். ராஜ்குலாட்டி ஷூட் பண்ணி கொலை செய்யப்பட்டார அந்த சமயத்திலையும் மிஸ்டர் ஷெனாய் இந்த சிட்டிலேயே இல்ல. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அந்த ஆள் நம்ம கஸ்டடியிலே லாக்அப்ல இருந்துகிட்டே. யா சொல்லுங்க மிஸ்டர் மெஹரா. ஓகே, நான் இப்பவே வரேன். என்னாச்சு சார்? நான் பயப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு ஸ்ரீவத்சவ். மிஸ்டர் ஷெனாயோட சேம்பர்ல இன்னொரு கொலை நடந்திருக்கு. வாங்க இன்ஸ்பெக்டர். இவங்க இப்பதான் வந்தாங்க. மேடம்க்கு ஏதாவது வேணுமான்னு கேட்கறதுக்காக நான் மேல வந்து பார்த்தேன். இப்படி இறந்து கிடக்குறாங்க. வெரி ஸ்ட்ரேஞ்ச் சார். இந்த தடவையும் கொலைகாரனை யாருமே பார்க்கல. அப்படின்னா இவங்களை யார் சுட்டிருப்பாங்க?
வேற யாரும் இல்ல ஸ்ரீவத்சவ். அவரு நம்ம லாக்கப்ல இருக்கிறவர் தான். வாட்? எஸ் ஸ்ரீவத்சவ். மிஸ்டர் ராஜ் குலாட்டியும் மிஸ்ஸஸ் ஷெனாயும் கொலை செஞ்சது வேற யாரும் இல்ல, அது மிஸ்டர் கரண் ஷெனாயே தான். இப்போ அது உங்களுக்கு நம்பிக்கை வந்தது இந்த ரெண்டு கொலையை நான் தான் பண்ணேன்னு. குட் குட், வெரி குட். அரெஸ்ட் பண்ணுங்க. உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த கேஸை நான் சால்வ் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நோ, கண்டிப்பா உங்களால கண்டுபிடிக்க முடியாது. இன்ஸ்பெக்டர், இந்த ரெண்டு கொலையும் நான் எப்படி பண்ணேன்னு தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்ல இன்ஸ்பெக்டர், இந்த ரெண்டு கொலையும் பண்ணது நான் தானே. நீங்க எப்படி எதை வச்சு ப்ரூவ் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆசையா இருக்கேன். இன்ஸ்பெக்டர் சார், இந்த ரெண்டு கொலைகளையும் அவர் எப்படி செஞ்சிருக்க முடியும்? ஏன்னா இந்த ரெண்டு கொலைகள் நடக்கும்போது சம்பவம் நடந்த இடத்துல அவர் இல்லையே. நான் எப்ப சொன்னேன் மிஸ்டர் மெஹ்ரா இந்த கொலைய மிஸ்டர் ஷெனாய் தான் கையால செஞ்சாருன்னு? நான் என்ன சொல்ல வரேன்னா மிஸ்டர் மெஹ்ரா, எனக்கு கொலையாளி யாருன்னு தெரியும். நான் சவால் விட்டு சொல்றேன், எனக்கு கொலையாளியை அடையாளம் காட்ட முடியும். வெரி குட், குட் நியூஸ். யார் அந்த கொலைகார? யார் யாரு யாரு கொன்னது? கொலையாளி இப்போ கூட உங்க சேம்பர்ல நம்ம கூட தான் இருக்கான். ஐ see. யாருன்னு பார்க்கணுமா? பார்க்கலாமா? வாங்க. வாங்க இன்ஸ்பெக்டர் சார், மோஸ்ட் வெல்கம். கம் இன்சைட். மிஸ்டர் கரண் ஷெனாய் இதே இடத்துல தான். எஸ், ரெண்டு டெட் பாடியும், அதாவது மிஸ்டர் ராஜ் குலாட்டியோட டெட் பாடியும் மிஸ்ஸஸ் ஷெனாயோட டெட் பாடியும் இதே மாதிரி ஒரே இடத்துல தான் ஐடென்டிக்கலா ஒரே பொசிஷன்ல இருந்துச்சு. இதுல இருந்து ஒரு விஷயம் ரொம்ப நல்லாவே புரியுது. ரெண்டு டெட் பாடி மேலையும் தோட்டா ஒரே இடத்துல இருந்து சுடப்பட்டிருக்கு. சார் ஒண்ணு புரிய மாட்டேங்குது. அவங்க ரெண்டு பேரும் எதுக்காக இங்க வந்தாங்க? அவங்களா வரல ஸ்ரீவத்சவ், அனுப்பி வச்சிருக்காங்க. இவரு கொலையான அந்த ரெண்டு பேர்கிட்டயும் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, இந்த சேஃப்ல அவங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட போட்டோஸ் எல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன்னு. அவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வருவாங்க, இந்த சேஃபை திறப்பாங்கங்கிற விஷயம் இவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். தட்ஸ் இட். சிரமமே படாம அவங்க ரெண்டு பேர் கதையையும் முடிச்சு வச்சிட்டாரு. கிரேட் இன்ஸ்பெக்டர், கிரேட். பரவாயில்லையே, நீங்க இவ்வளவு தூரம் உண்மையை கண்டுபிடிச்சீங்களே. தயவு செஞ்சு நான் உங்களை எப்படி கொலை பண்ணங்கிறதையும் செஞ்சு காட்டிடுறீங்களா? கண்டிப்பா சொல்றேன். பை தி வே மிஸ்டர் ஷெனாய், நீங்க இந்த சேஃபை தெரிஞ்சு இதுல நீங்க மறைச்சு வச்சுக்கிற போட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து காட்ட முடியுமா? அப்பதான் என்னால கரெக்டா சொல்ல முடியும். ஷூர். மெஹ்ராஜ் சேஃபை தரேன். நோ, இந்த சேஃபை நீங்க மட்டும்தான் திறக்கணும் மிஸ்டர் ஷெனாய். இல்ல இன்ஸ்பெக்டர், நான் இப்ப சேஃபை திறக்கிற மூட்ல எல்லாம் இல்ல. உங்களுக்கு வேணும்னா நீங்களே போய் திறந்து பாத்துக்கங்க. மிஸ்டர் ஷெனாய், உங்ககிட்ட இந்த சேஃபை திறந்து போட்டோஸ் எடுத்து காட்ட சொன்னேன். அந்த சேஃபை திறக்க மாட்டேன் இன்ஸ்பெக்டர். மிஸ்டர் ஷெனாய், மரியாதையா சேஃபை திறந்து போட்டோஸை காட்டுறது தான் உங்களுக்கு நல்லது. என்ன கோவக்காரனாக்காதீங்க, மரியாதையா சேஃபை தரங்க. நானும் அப்பல இருந்து சொல்றேன் இல்ல இன்ஸ்பெக்டர், நான் சேஃபை திறக்க மாட்டேன். சார், அப்படி அதுல என்னதான் இருக்கு? ஏன் திறக்க மாட்டேங்கிறீங்க? நிறைய இருக்கு. என்ன சொல்றேன் மிஸ்டர் மெஹ்ரா. இந்த சேஃபை திறந்த உடனே இவரும் அதே மாதிரி சுடப்படுவார். எப்படி மிஸ்டர் ராஜ் குலாட்டியும் மிஸ்ஸஸ் ஷெனாயும் சுடப்பட்டாங்களோ அதே மாதிரி இவரும் சுடப்படுவார். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. புரியலையா? நோ ப்ராப்ளம். நான் இப்போ உங்களுக்கு எல்லாத்தையுமே புரிய வைக்கிறேன். சிவத்சவ், அந்த ஃப்ளவர் வாஸ் எடு. குண்டு அந்த ரெண்டு பேருக்குமே சுமாரா இந்த ஹைட்ல பட்டிருக்கு.
அந்த குண்டு எப்படிப்பட்டதுன்னு நான் இப்போ உங்களுக்கு விளக்கமா டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன். ஓ மை காட், யார் சுட்டது? எப்படி இருந்தது என்னுடைய டெமான்ஸ்ட்ரேஷன்? இந்த சேஃப்ல லேட்டஸ்ட் மெக்கானிசம் பண்ணிருக்கிறதுனால சுவிட்ச் ஆஃப் பண்ணாம யாராவது இந்த சேஃபை திறந்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு கபால மோட்சம் நிச்சயம் கிடைக்கும். தட்ஸ் இட். இதுதான் உங்களுடைய சூப்பர் பிளான் மிஸ்டர் ஷெனாய். நீங்க உங்க சேம்பருக்குள்ள இல்லாமலேயே அவங்க 2 பேரையும் ரொம்ப சுலபமாவே தீர்த்து கட்டிட்டீங்க. தட்ஸ் இட். இந்த 2 கொலையும் ஷெனாய் தான் பண்ணியிருந்தாருன்னா அப்புறம் எதுக்காக நம்ம கிட்ட நாடகம் ஆடணும்? எதுக்காக இப்படி பண்ணாருன்னு புரியல சார். வெரி சிம்பிள் ஸ்ரீவத்சவ். அவங்க 2 பேரும் கொலையானதுக்கு அப்புறம் தான் பிரைம் சஸ்பெக்டா இருப்போம் இவருக்கு நல்லாவே தெரியும். போலீஸோட சந்தேகம் இவர் மேல விழாம தப்பிக்கிறதுக்காக இவரு நாடகம் ஆடிருக்காரு. அப்பதானே அந்த 2 பேர் கொலையிலையும் இவர் சம்பந்தப்பட்டிருக்க மாட்டார்னு எல்லாரையும் நம்ப வைக்க முடியும். நான் இப்போவும் சொல்றேன், அந்த 2 பேரையும் நான் கொலை பண்ணல இன்ஸ்பெக்டர். அவங்க பண்ண தப்புக்கு தான் நான் தண்டனையை கொடுத்திருக்கேன். சாகறதுக்கு தான் அவங்க 2 பேரும் தகுதியானவங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மிஸ்டர் ஷெனாய், குற்றவாளி எவ்வளவுதான் புத்திசாலியா இருந்தாலும் ஏதாவது ஒரு க்ளூவை விட்டுட்டு போவான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு சொன்னேன். அதே மாதிரி தான் இந்த கொலையிலயும் நீங்க ஒரு க்ளூவை விட்டுட்டு போயிருக்கீங்க. தெரியுவா, தப்பு செய்யறவங்களை தண்டிக்கிறதுக்கு நீங்க யாரு? அதுக்காக தான் சட்டம் இருக்கு, நாங்களும் இருக்கோம். And now, நான் இப்போ உங்களை மிஸ்டர் ராஜ் குலாட்டி அண்ட் மிஸ்ஸஸ் ஷெனாயை கொலை செஞ்ச குற்றத்துக்காக அரெஸ்ட் பண்றேன். ஸ்வீட் ஹார்ட், ஜெகத் பேசுறேன். பத்ரா சார் வீட்டில் இருந்தான் பேசுறேன். இன்னும் ஒரு செக்ல கையெழுத்து போட்டா வேலை முடிஞ்சிடும். நீ எதுக்கும் கவலைப்படாத, யாருக்கும் விஷயம் தெரியாது. என்ன தெரியாது மிஸ்டர் ஜெகத்? ரியா மேடம், நீங்களா? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? யார்கிட்ட இல்ல, சும்மா. மிஸ்டர் ஜெகத், நான் ஒண்ணு உங்ககிட்ட சொல்லட்டுமா? நீங்க செய்யற வேலை எதுவும் யாருக்கும் தெரியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது பெரிய மடத்தனம். நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க சொல்றது எதுவும் புரியலையே மேடம். தானா புரியும். நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. இப்ப அங்கிள் கிட்ட செக்ல சைன் வாங்க தானே வந்திருக்க. அப்படியே என் பேர்ல ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு சைன் வாங்கிடு. 5 லட்சமா? அவ்வளவு பணம் உங்களுக்கு எதுக்கு மேடம்? ஷட் அப். நான் என்ன சொல்றேனோ அதை செய். 5 லட்சம் இல்ல, 5 பைசா கூட உனக்கு நான். அங்கிள், நீ நாளுக்கு நாள் பணத்தை அதிகமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிற. என்கிட்ட இருந்து உனக்கு இனிமே எதுவும் கிடைக்காது. நீங்க அப்படி எதுவும் செய்ய முடியாது. இங்க இருக்கிற சொத்து பூரா என்னோடது. நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கம்பெனி, இந்த பிசினஸ் எல்லாமே என்னோடது. இப்ப இல்ல, இனிமே தான். அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம். எப்போ ஒருத்தனுக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறனோ அப்பதான் இந்த சொத்து சுகம்லாம் உனக்கு. அங்கிள், இது என்னோட வாழ்க்கை. நான் எப்போ கல்யாணம் செஞ்சுக்கணும் செஞ்சுக்க கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இனிமே நீங்க என் கல்யாணத்தை பத்தி பேச வேண்டாம். அப்படி பேசினா நான் பொல்லாதவள ஆயிடுவேன். ஓகே, ஆனா அது வரைக்கும் உன்னுடைய செலவுக்கெல்லாம் ஜஸ்ட் 1 லேக் தான் நான் கொடுப்பேன். இது என்னோட முடிவு. அப்படியா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு பணம் வேணும்னா அதை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? யார்கிட்ட பேசுறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பணத்தை உங்ககிட்ட இருந்து எப்படி வாங்குறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவ சரியான முட்டாள். Damn it. உங்க அங்கிள் நாம போட்ட பிளான் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டாரு. நீ என்னமோ பெருசா வேர்ல்ட் டூர் போலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த. இல்ல விக்கி, உனக்கு ரியாவை பத்தி தெரியாது. அவ இங்கேயே உட்கார்ந்துட்டு உனக்கு உலகத்தையே சுத்தி காமிச்சிடுவா. ரைட் ரியா? ஷட் அப் யார். நானே ரொம்ப அப்செட்டா இருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம் நீயே சொல்லு.
ஐம் சாரி ரியா, நீ தப்பான ஆள்கிட்ட ஐடியா கேட்குற. விக்கியால ஒன்றும் சொல்லவே முடியாது. அவன் இடத்துல நான் இருந்திருந்தேன்னா உங்க அங்கிள் கிட்ட இருந்து 5 லட்சம் மட்டும் இல்ல 50 லட்சம் வாங்குற மாதிரி பண்ணிருப்பேன். இம்பாசிபிள். என் அங்கிள் கிட்ட இருந்து உன்னால 5 பைசா கூட வாங்க முடியாது. சேலஞ்ச். என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. நீ என்னதான் ஐடியா போட்டாலும் அவர்கிட்ட இருந்து பைசா வாங்க முடியாது. ஹேய் லிசன் யார், அவன் நம்ம கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான். என்னதான் சொல்றான்னு பாப்போமே. அப்பப்ப அவன் மூளையும் வேலை செஞ்சா செய்யும். உங்களுக்கு காமெடியா தான் இருக்கும். ஆனா நான் சொல்ற ஐடியாவை நீங்க கேட்டு நடந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையே மாறிடும். சரி, நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ சொல்லு. இத பாரு, உனக்கு எவ்வளவு பணம் கிடைக்குதோ நம்ம எல்லாருக்கும் அதுல இருந்து ஈக்குவல் ஷேர் கிடைக்கணும். முதல்ல கைக்கு பணம் கிடைக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். கிடைக்கும்பா, கண்டிப்பா கிடைக்கும். நாம ரியாவை கிட்னாப் பண்ணிட்டு அவங்க அங்கிள் கிட்ட 50 லட்சம் ரூபாய் கேட்டோம்னா அவர் கொடுக்க மாட்டாரா என்ன? You mean ரியாவை கிட்னாப் பண்றோம். It's a fantastic idea. Wow! Fantastic! What a cool place! It's fantastic! ரியா, எதுக்காக இத்தனை நாளா நீ எங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரல? ரியா, இந்த பங்களாக்கு வாட்ச்மேன் இல்லையா? இருக்கா. நீங்களாம் இங்க வர்றதுனால அவனுக்கு லீவ் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். லீவா? அவனுக்கு சந்தேகம் எதுவும் வராதா? சந்தேகமா? இந்த மாதிரி எத்தனையோ தடவை அவன் லீவ்ல போயிருக்கான். ஐ சி. இவன் சொல்றத பார்த்தா இங்க அடிக்கடி வந்திருக்கான் போல இருக்கு. நோட் பண்ணிக்கோ. ஓகே ஓகே, இப்படி ஆளுக்கு பேசி வெட்டியா டயத்தை வேஸ்ட் பண்ணாம அங்கிளுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஹலோ ஹலோ. என்னடா ஆடு மாதிரி பேபேன்னு முழிச்சிட்டு இருக்க? கிட்னாப்பர் பேசுற மாதிரி பேசுற? ஹலோ, who is it? சலீம் காலியா பேசுறேன் சேட். யாரு? சலீம் காலியா. நேரா விஷயத்துக்கே வரேன். உன் அண்ணன் பொண்ணு இல்ல, அவளை கிட்னாப் பண்ணி வச்சிருக்கோம். என்ன கிட்னாப்பா? என்ன உளற? யார் நீ? இப்ப வளர்றது நான் இல்ல, நீதான். நாங்க என்ன சொல்றோங்கிறத கவனமா கேட்டுக்கோ. உங்க அண்ணன் பொண்ணு உனக்கு உயிரோட வேணும்னா நாங்க கேக்குற மாதிரி எங்களுக்கு நீ 50 லட்சம் ரூபாய் தரணும், புரியுதா? 50 லட்சம் இல்ல, 50 பைசா கூட கிடைக்காது. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் பயந்துகிட்டு இருந்தா நான் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன். தபார் பத்ரா, என்னை பத்தி சரியா தெரியாம நீ பேசிட்டு இருக்க. உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ. உனக்கு எதுவும் கிடைக்காது, எதுவும் கிடைக்காது, புரிஞ்சுதா? சார், நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. எது சரி எது சரியில்லைன்னு நீ எனக்கு சொல்லி தர தேவையில்லை. சார், ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி ரியா மேடம். குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங். வாமா. என்ன இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்க? அங்கிள், நான் ரியாவை பார்க்கறதுக்காக வந்தேன். ஆக்சுவலி அவன் இத்தனை பார்க்கறதுக்கு வரேன்னா
பட் அவளும் வரல, அவகிட்ட இருந்து போனும் வரல. நான் அவ மொபைல்ல ட்ரை பண்ணேன், ஆனா அவ எடுக்கவே இல்லை. அங்கிள், ரியா எங்க இருக்கா? அவளுக்கு ஒண்ணும் இல்லையே. அவ இப்ப வீட்ல இல்ல. வீட்ல இல்லையா? அங்கிள், என்ன ஆச்சு? கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க. சார், இந்த டப்பா வீட்டு வாசல்ல கடந்தது. இங்க கொடு. சாண்டில்? அங்கிள், இது ரியாவோட சாண்டில். இப்போதைக்கு நாங்க ஒரு செருப்பை தான் அனுப்பியிருக்கோம். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நாங்க கேட்ட மாதிரி 50 லட்சத்தை எங்களுக்கு கொடுக்கலன்னா இன்னொரு செருப்பை அவ காலோட சேர்த்து உங்களுக்கு பார்சல் பண்ணி வைப்போம். பார்சலா? இதெல்லாம் என்ன அங்கிள்? ஏன் இப்படி பயப்படுறீங்க? யாரோ ஒருத்தன் நம்மள பயமுறுத்துறதுக்காக இந்த பார்சல் அனுப்பி வச்சிருக்கான். சார், ஒருவேளை அவன் சொன்ன மாதிரி ரியா மேடத்தை ஏதாவது செஞ்சுட்டானா? நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஆக்சுவலி ரியா மேடமை யாரோ கடத்திட்டாங்க. வாட்? அவங்கள உயிரோட விடணும்னா 50 லட்சம் வேணும்னு கேட்டிருக்காங்க. அந்த கிட்னாப்பருக்கு நான் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன். அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. ஆஃப்டர் ஆல் வெறும் 50 லட்சம் ரூபாய்க்காக உங்க அண்ணன் பொண்ணு உயிரோட அநியாயமா விளையாடாதீங்க. மிஸ் சோனா சொல்றது சரிதான் சார். உங்களை பொறுத்த வரைக்கும் 50 லட்சம் ஒன்றும் பெரிய அமௌண்ட் இல்ல சார். இப்ப அமௌண்ட் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்ப என்னதான் பிரச்சனை அங்கிள்? அங்கிள், அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க உண்மையிலே ரியாவை கொலை பண்ணணும்னா? என்ன சொல்ற? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லா புரியும் அங்கிள். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை ரியாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அவளோட சாவுக்கு அவங்க காரணம் இல்ல, நீங்க தான் அங்கிள், நீங்க தான். உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அது கூட உங்களை மன்னிக்காது. நிச்சயமா உங்களை மன்னிக்காது. ஜெகன், நான் என் பிடிவாதத்தை விட்டுட்டு 50 லட்சம் ரூபாயை கூடி சீக்கிரம் ஏற்பாடு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹலோ, என்ன சார், பணத்தை அனுப்புறியா இல்ல நான் பணத்தை அனுப்பட்டுமா? வேண்டாம், நான் பணத்தை அனுப்பி வச்சிடறேன். இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்க உன்னை மிரட்டி இருக்கவே மாட்டோம்ல. ஆனா ரியா, நீ முதல்ல பணத்தை அனுப்பு, உன் பொண்ணு வீடு வந்து சேருவா. ஹலோ ஹலோ, வாவ், I don't believe this. அந்த கஞ்ச பைய 50 லட்சம் ரூபாய் கொடுப்பா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. விக்கி, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஒருவேளை அங்கிள் நம்மளை ஏமாத்திட்டா? என்ன சொல்ற? புரியுற மாதிரி சொல்லு. ஒருவேளை அங்கிள் இந்த விஷயத்தை போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டா என்ன பண்றது? எஸ். அவங்க என்ன பண்றாங்கங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் தான் அங்க போகணும்னு நினைக்கிறேன். நீயா? நீ போய் என்ன பண்ண போற? ஒண்ணும் இல்ல விக்கி, ஜஸ்ட் அங்கிள் கிட்ட போய் மன்னிப்பு கேட்க போறேன். இல்லம்மா, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ அன்னைக்கு சொன்னது எல்லாமே ரொம்ப கரெக்ட். ரியா பிடிவாதக்காரியா இருந்தாலும் அவ எனக்கு பொண்ணு மாதிரி தானே. அவளுக்கே நான் போய் கெடுதல் பண்ண போறேன்? எனக்கு தெரியும் அங்கிள், நீங்க ரியா மேல உயிரையே வச்சிருக்கீங்க. சோனா, நான் ரியா மேல உயிரே வச்சிருக்கேங்கிறது உண்மைதான். ஆனா என்னமோ தெரியலமா, எனக்கு இதுல ஒரு சந்தேகம் இருக்கு. அவங்க கேட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு ரியாவை விடாம போயிட்டாங்கன்னா அப்ப என்ன பண்றது? நோ நோ அங்கிள், எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. பணம் கிடைச்ச உடனே அவங்க ரியாவை விட்டுடுவாங்க.
அதெல்லாம் சரிம்மா. ஆனா எனக்கு என்னமோ இந்த விஷயத்த போலீஸ்ல சொல்லியிருக்கலாமோன்னு தோணுது. என்ன சொல்றீங்க அங்கிள்? ஒருவேளை நாம போலீஸ்க்கு போக போற விஷயம் கிட்னாப்பர்ஸ்க்கு தெரிஞ்சதுன்னா அது ரியாவோட உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிடும். இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, ஓ ஜெகத் வா. சார் நீங்க சொன்ன மாதிரி கேஷ் ட்ராப் பண்ணிட்டேன். ஆ குட். உட்கார். தேங்க்யூ சார். பணம்லாம் கரெக்டா இருக்குல்ல? இருக்கு சார். ஹலோ. சேட், பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா இல்லையா? ஏற்பாடு பண்ணிட்டேன். என் பொண்ணு ரியா. உன் பொண்ணா? அவளை பத்தி நீ கவலைப்படாத, அவன் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவா. பணத்தை எங்க கொண்டு வந்து தரணும்னு சொல்றேன், கவனமா கேட்டுக்க. பணத்தை எடுத்துக்கிட்டு நேரா மட் ஐலாண்டுக்கு வா. அங்க கிரீன் வியூ பார்க்குக்கு பக்கத்துல 4ஆம் நம்பர் பெஞ்சில் கொண்டு வந்த பணத்தை வச்சுட்டு அங்கேருந்து திரும்பி பார்க்காம போயிடணும், புரியுதா? 2 மணி நேரம் கழிச்சு உன் பொண்ணு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவா. இல்ல நான் ஹலோ ஹலோ ஹலோ. மட் ஐலண்ட். Yes, Vicky. We have done it. Yes, man. வந்து விக்கி இருக்கானே, எதுக்குதான் மொபைல் ஆஃப் பண்ணி வைக்கிறான்னு தெரியல. எங்க போயிருந்த? ம் ம் நேரம் கண்ட நேரத்துல. சரி சரி வா, நம்ம சீக்கிரம் ஃபார்மஸ் போகணும். கம் ஆன், போலாம். வா. ரியா, லுக் ரியா, we have done it. சொன்ன மாதிரியே உங்க அங்கிள் கிட்ட இருந்து 50 லட்சம் ரூபாய். Oh my God, Vicky, Ria. She's dead. Oh shit. இப்ப என்ன பண்றது விக்கி? வந்து 50 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம். டேய், ரியாவை இப்படியே விட்டுட்டு போலாம் ரியா. ஆ, நாம இப்ப இருக்கிற விஷயம் வெளியில தெரிஞ்சதுன்னு நாம 2 பேரும் தான் மாட்டிப்போம். ஓகே விக்கி, பட் ரியா. ஹாய் காய்ஸ், எல்லாம் ஓகே தானே? பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன சொல்ற? Oh my God! Oh my God, ரியா! நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? எதுக்காக இவனை கொலை பண்ணீங்க? என்ன பைத்தியம் மாதிரி உளர்ற? நான்
நாங்க யாரும் இவ்வளவு கொலை செய்யல. நீங்க இல்லைன்னா இப்ப டிஸ்கஸ் பண்றதுக்குலாம் டைம் இல்ல. நம்ம எல்லாரும் இந்த இடத்த விட்டு போயாகணும். இப்ப இப்ப என்ன ஆகும்? போலீஸ் நோ. சோ நீங்க சொல்றத வச்சு பார்த்தா மிஸ்டர் பத்ரா உங்க அண்ணன் பொண்ணு மிஸ் ரியாவை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. ஆமா இன்ஸ்பெக்டர். அவங்க என்கிட்ட 50 லட்சம் ரூபாய் டிமாண்ட் பண்ணாங்க. அவங்க கேட்ட மாதிரி 50 லட்சம் ரூபாய் பணத்தை நான் ஜெகத்துக்கிட்ட கொடுத்து அனுப்புறேன். ஆனா ரியா இன்னும் வந்து சேரல. ஏன் மிஸ்டர் பத்ரா, நான் உங்களுக்கு தெரியாம தான் கேட்கிறேன். உங்க அண்ணன் பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே நீங்க ஏன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாம விட்டீங்க? இல்ல சார், போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணா பிரச்சனை அதிகமாகும்னு எனக்கு தெரியும். உங்களை பொறுத்த வரைக்கும் ரியா என்னுடைய அண்ணன் மக. ஆனா எனக்கு அவ மக. அவளோட உயிரை காப்பாத்துறதுக்காக இந்த 50 லட்சம் ரூபாய் எனக்கு ஒண்ணும் பெரிய விஷயமா தெரியல. அவ வீட்டுக்கு வந்துட்டாலே போதும். அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவும் இல்லை. இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு மிஸ்டர் பத்ரா. உங்கள மாதிரி பணக்காரங்களுடைய பலவீனம் தான் இந்த மாதிரி கிட்னாப்பர்ஸ்களுக்கு பலமா இருக்கு. நீங்க முன்னாடியே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருந்தீங்கன்னா உங்க 50 லட்சம் ரூபாயும் காப்பாத்திருக்கலாம், உங்க அண்ணன் பொண்ணையும் காப்பாத்திருக்கலாம். சரி, போனதெல்லாம் போட்டோம். அந்த கிட்னாப்பர்ஸ் உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. கான்டாக்ட் பண்ணாங்க சார். ரியாவோட செருப்பு அனுப்பிச்சு கூடவே ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தாங்க. அந்த லெட்டர் கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? ஓ ஷூர். கிட்னாப்பர்ஸ் என்னோட மொபைலுக்கு ஃபோன் பண்ணி சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தாங்க. ஒருவேளை உங்க மொபைலுக்கு அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் நிச்சயமா அதுல பதிவாயிருக்கும். எஸ். இந்தாங்க சார் அந்த letter. இதான் சார் அந்த பாக்ஸ். செருப்பு உள்ள. சார் இதை பாருங்க. இதான் சார் அந்த நம்பர். 9820030037. சிவசு, எனக்கு என்னவோ இது ப்ரீபெய்ட் நம்பர் மாதிரி தெரியுது. இந்த நம்பர் யாருதுன்னு கண்டுபிடி சீக்கிரம். 9820030037. எஸ் சார். இதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த கிட்னாப்பர்ஸ் டிமாண்ட் பண்ண பணத்தை கொண்டு போய் நீங்க எங்க கொடுத்தீங்க? கிரீன்வியூ பார்க் மட் ஐலண்ட்ல 4ஆம் நம்பர் பெஞ்சிக்கில் அந்த 50 லட்ச ரூபா பணத்தை கொண்டு போய் வச்சுட்டு வந்தேன் சார். கிரீன் வியூ பார்க், மட் ஐலண்ட். சிவசு, இதுதான் அவங்க சொன்ன 4ஆம் நம்பர் பெஞ்ச். சார், எனக்கு என்னமோ இந்த பார்க்ல கிட்னாப்பர்ஸ்க்கு எதிராக எந்த ஆதாரமும் கிடைக்கும் தோணல சார். இப்ப நம்ம கண்ணை கட்டி காட்டுல விட்ட நிலைமையில இருக்கும் ஸ்டீவர்ட். சோ நம்ம தட்டு தடுமாறி தான் போயாகணும். ஏன்னா குற்றவாளிகளை பத்தி நமக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல, எந்த க்ளூவும் நமக்கு கிடைக்கல. சார், ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்லை. கிட்னாப்பர்ஸ்க்கு அவங்க கேட்ட 50 லட்சம் ரூபாய் அவங்க கைக்கு கிடைச்சோம், ரியாவை ஏன் இன்னும் விடல? அதுக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சொல்லு ஷிண்டே. வாட்? வாட்ச்மேன் சார். நமக்கு எதுவும் தெரியாது சார். 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்தேன். ஏன் 2 நாள் லீவ் எடுத்த?
நானா லீவ் எடுத்து போகல சார். மேடம் தான் 2 நாள் லீவு கொடுத்தாங்க. சரின்னு ஊருக்கு போயிட்டு வந்தேன் சார். கூட யாராவது இருந்தாங்களா? இல்லை சார், அப்போ கூட யாரும் இல்லை. ஒருவேளை நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இங்கே வந்து யாராவது தங்கியிருந்திருக்கலாம். இங்க இருக்கிற சிச்சுவேஷனை வச்சு பார்த்தா நிச்சயமா இங்க யாரும் வந்துட்டு போயிருக்காங்க. எஸ், இந்த டீ கப்பு, அந்த சிகரெட் துண்டு, வந்துட்டு போனவங்க ஒருவேளை இவங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல பாய் ஃப்ரெண்டா இருக்கலாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி இவங்க யார் கூட இங்க வந்திருக்காங்களா? இல்லை சார், இதுக்கு முன்னாடி 2 வாட்டி வந்திருக்காங்க. தனியாக தான் வந்தாங்க சார். அப்போ கூட எனக்கு 2 நாள் லீவ் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. சிவசவ் கடந்த 2 நாளா இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து யார் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணாங்கங்கிற ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு உடனே வேணும். ஓகே சார். சார், விதியோட விளையாட்டு பாத்தீங்களா சார்? மிஸ்டர் பத்ரா அவரோட அண்ணன் பொண்ணு காணோன்னு அங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காரு. ஆனா அவரோட அண்ணன் பொண்ணு அவரோட ஃபார்ம் ஹவுஸ்லயே இறந்து கிடக்குறாங்க. இது தெரிஞ்சு அவர் ரொம்ப கவலைப்படுவார். எனக்கு என்ன தோணுதுன்னா ஸ்டீவர்ஸோ, நாம மிஸ்டர் பத்ராவுக்கு இதை தெரிவிச்சாகணும். வாட்? ரியாவை கொலை செஞ்சாங்க? Oh my God. எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. அந்த கொலைகார பசங்க பணத்தையும் வாங்கிட்டு ரியாவை கொலை பண்ணிட்டானுங்க. இல்ல மிஸ்டர் பத்ரா, கிட்னாப்பர்ஸ் இதை செஞ்சிருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா மிஸ் ரியாவை கிட்னாப் செய்யலன்னு தான் சொல்லுவேன். இன்ஸ்பெக்டர், என்ன சொல்றீங்க? மிஸ் ரியாவோட பாடி எங்களுக்கு உங்க பன்வேல்ஸ் ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து கிடைச்சது. அந்த பாடி இருந்த நிலையை வச்சு பார்க்கும்போது அவங்கள யாரும் அடைச்சு வைக்கல, ஃப்ரீயா தான் இருந்திருக்காங்க. அப்படின்னா கிட்னாப்பர்ஸ் ஃபோன் பண்ணது, பணம் கேட்டு மிரட்டினது, செருப்பு அனுப்புனதெல்லாம் அந்த விஷயத்தை தான் கண்டுபிடிக்கணும் மிஸ்டர் பத்ரா. இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு? நான் சொல்றேன் இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு எல்லாம் புரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஆக்சுவலி இந்த நாடகத்தை போட்டது ரியா மேடமா தான் இருக்கும். அன்னைக்கு அவங்க பத்ரா சார் கிட்ட பணம் கேட்டப்போ அவர் பணத்தை தர முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார். அதனால தான் அவர்கிட்ட இருந்து பணத்தை பறிக்கிறதுக்காக மேடமும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்க போட்ட பிளான் படி சார் கிட்ட இருந்து பணத்தை பறிக்கிறதுக்காக பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. 50 லட்சம் ரூபாய் கைக்கு கிடைச்ச உடனே ஃபோன் பண்ணவன் அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு மேடத்தை கொலை பண்ணியிருக்கான். இப்படிதான் சார் நடந்திருக்கணும். என்ன இன்ஸ்பெக்டர், நான் சொல்றது கரெக்ட் தானே? மேபி நீங்க சொன்ன மாதிரி கூட நடந்திருக்க சான்ஸ் இருக்கு. மிஸ்டர் பத்ரா, ரியாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்களுக்கு நெருக்கமானவங்களை பத்தி. சொல்லுங்க. நான் தான் சொன்னேன். ஐ எம் இன்ஸ்பெக்டர் பரத் ஃப்ரம் கிரைம் பிரான்ச். நான் உங்ககிட்ட உங்க ஃப்ரெண்டு ரியாவை பத்தி விசாரிக்க வந்திருக்கேன். ரியாவை பத்தியா? எஸ். நாங்க கூட ரியாவை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ரியாவை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்னா. நீங்க யாரு? இவன் விக்கி, ஐ மீன் விகாஷ். நான் ராஜ். நாங்க எல்லாரும் ரியாவோட ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா. இன்ஸ்பெக்டர் பரத், ரியாவை யாரு கிட்னாப் பண்ணாங்கன்னு தெரிஞ்சதா?
ஆக்சுவலி ரியாவை யாருமே கிட்னாப் பண்ணல. ரியாவே வேணும்னே தன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி தன்னை கிட்னாப் பண்ணதா நாடகம் ஆடி இருக்கா. அப்படியா? எஸ். எங்களுடைய சந்தேகம் என்னன்னா, அதே ஃப்ரெண்டு தான் பணத்துக்காக ரியாவை கொலை பண்ணிருக்கணும். What? நீங்க என்ன சொல்றீங்க? ரியாவை கொலை பண்ணிட்டாங்களா? Oh my god. சோனா, ரியாவோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவங்களோட க்ளோஸா பழகினவங்க, பாய் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்? இல்ல இன்ஸ்பெக்டர், ரியாக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஆனா அவளோட பாய் ஃப்ரெண்ட பத்தி இது வரைக்கும் எங்ககிட்ட எதுவும் சொன்னதில்ல. இல்ல விக்கி? யா, ஐ திங்க் அவ பாய் ஃப்ரெண்ட் விஷயத்துல ரொம்ப பொசிட்டிவா இருந்திருக்கா. இல்ல அதான். பை தி வே, நீங்க கூட அவளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல? க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்? நோ நோ இன்ஸ்பெக்டர், we are just friends. அவ எங்களை எப்போதான் பார்க்க வருவா. இல்ல சொன்னா? எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ? யா. நீங்க எப்பவும் மான்செஸ்டர் சிகரெட் தான் பிடிப்பீங்களா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, ரியாவோட ஃபார்ம் ஹவுஸ்ல அவ பாடிக்கு பக்கத்துல இந்த பிராண்டு சிகரெட் துண்டு தான் கிடந்துச்சு. அது சரி, நீங்க கடைசியா ஃபார்ம் ஹவுஸ்க்கு எப்ப போனீங்க? நானா? இல்ல, நான் போனதே இல்ல. அப்புறம் எப்படி இந்த சிகரெட் மட்டும் அங்க போச்சு? நல்லா இருக்கு இன்ஸ்பெக்டர். இந்த சிகரெட்டை இவனை தவிர வேற யாரும் பிடிக்க மாட்டாங்களா? வேற யாருனாலும் பிடிக்கலாம் மிஸ்டர் விக்கி. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த இடத்துக்கு வேற யாராவது போயிருந்தாங்கன்னா அது யாரா இருக்கும்? இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் பரத், ஒருவேளை நாங்களும் ரியாவோட பிளான்ல சம்மந்தப்பட்டிருப்போம் நீங்க நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தப்பு. இன்ஃபேக்ட் நாங்கெல்லாம் ரியாவை சந்திச்சே ரொம்ப நாள் ஆச்சு. நான் அப்படி சொல்லலையே மிஸ் சோனா. நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க? ரிலாக்ஸ் மிஸ்டர் விக்கி, ஜஸ்ட் ரிலாக்ஸ். இட்ஸ் ஜஸ்ட் a routine inquiry. இப்போ எதுக்காக டென்ஷன் ஆறீங்க? உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இந்த கேஸுக்கு பின்னாடி யாரா இருந்தாலும், அதாவது ரியாவை கொலை பண்ணவன் யாரா இருந்தாலும் சரி, அந்த குற்றவாளியை நான் கூடிய சீக்கிரத்திலேயே கண்டுபிடிச்சிருவேன். 100%. வாசுவாசு, சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இல்ல சிவாசு, இவங்க 3 பேருக்குள்ள கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா அவங்க பேசும்போது அவங்க முகம் ஒண்ணு சொல்லுது, அவங்களோட கண்ணு ஒண்ணு சொல்லுது, அவங்க வார்த்தை ஒண்ணு சொல்லுது. ரொம்ப கரெக்டா கெஸ் பண்ணிருக்கீங்க சார். எனக்கு கூட ஆரம்பத்துல இருந்து இந்த 3 பேர் மேலே சந்தேகம் இருக்கு சார். சார், எனக்கு என்னமோ இந்த கேஸ் இருக்க ரொம்ப சிக்கலாயிட்டே இருக்குன்னு தோணுது சார். அத பத்தி இப்ப எதுவும் சொல்ல முடியாது. சொல்லு ஷிண்டே, அந்த போன் நம்பர்ஸ் பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? வெரி குட், குட் ஜாப் ஷிண்டே, தேங்க்யூ. சம்திங் இன்ட்ரெஸ்டிங் சார்? எஸ், ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து போன போன் நம்பர்ஸ் பத்தின டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு. ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து 2 தடவை மிஸ்டர் பத்ராவோட மொபைலுக்கு யாரோ ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. சார், அது கூட ஏதோ ப்ரீபெய்ட் கார்டு நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க சார். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஸ்ரீவத்சோ, அங்கிருந்து பண்ண கடைசி கால், அதாவது ரியா பண்ண கடைசி கால் அவ மொபைலுக்கு தான் போயிருக்கு. வாட்? சார், ரியாவோட இந்த மொபைல் போனை நாம ரியாவோட பர்ஸ்ல தானே சார் எடுத்தோம். அப்படி இருக்கும்போது இந்த 2வது போனை யார் பண்ணிருப்பாங்க?
சிவசு, ஒருவேளை நான் சந்தேகப்படுறது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா அந்த மொபைலே உண்மையான குற்றவாளி யாருங்கிறத நமக்கு காட்டி கொடுத்துடும். சிவசு சார், நாம அந்த மொபைலை செக் பண்ணி ஆகணும். இந்த பிரீஃப் கேஸ் இது அந்த பிரீஃப் கேஸ் தானே அங்கிள்? கிட்னாப்பர்ஸ்க்கு நீங்க பணம் கொடுத்து அமிச்சிங்களே. அது கரெக்ட். இந்த சூட்கேஸ் உங்ககிட்ட எப்படி வந்தது? இது கிட்னாப்பர்ஸ் கிட்ட இருந்து கிடைச்சது. என்ன சொல்ற? புரியும்படி நான் சொல்றேன் அங்கிள். பட் எங்களை மன்னிச்சிடுவீங்கன்னு முதல்ல எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. சரிம்மா, அது அங்கிள் ப்ளீஸ் முதல்ல ப்ராமிஸ் பண்ணுங்க. இத பாருமா, முதல்ல பிரச்சனை என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லு. அங்கிள், ப்ராப்ளம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதேதான். இத பாருமா, நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. என்னங்கிறது கொஞ்சம் விளக்கமா சொல்லுமா. உங்ககிட்ட இருந்து 50 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்குறதுக்கு தான் இப்படி ஒரு பிளானே போட்டோம். கிட்னாப்பிங். அங்கிள், நாங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டி 50 லட்சம் ரூபாய் பணம் கேட்டோம். இதெல்லாம் நாங்களா செய்யல, ரியா சொன்னதுனால தான் செஞ்சோம். ஆனா நாங்க இதெல்லாம் விளையாட்டுக்கு தான் செஞ்சோம். இந்த விளையாட்டு இவ்வளவு பெரிய விபரீதம் ஆகும் நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏமா, நீயும் இந்த பிளான்ல சம்பந்தப்பட்டிருக்கியா? யா அங்கிள். அதெல்லாம் சரி, எல்லாரும் சேர்ந்து ரியாவை கொலை பண்ணிட்டு அப்புறம் இங்க எதுக்காக வந்தீங்க? கொலையா? இல்ல அங்கிள், நாங்க ரியாவை கொலை பண்ணல அங்கிள். நாங்க சொல்றது நம்புங்க அங்கிள். நாங்க ரியாவை கொலை பண்ணல அங்கிள். ப்ளீஸ் நாங்க சொல்றது நம்புங்க அங்கிள். சும்மா கிட்னாப்பிங் பண்ற மாதிரி நாடகம் தான் ஆடணும். நீங்களே யோசிச்சு பாருங்க, நாங்க எதுக்காக அவளை கொலை பண்ணணும்? அப்போ ரியாவை நீங்கெல்லாம் கொலை பண்ணலானா? ரியாவை கொலை பண்ணது யாரு? அத நான் சொல்றேன். ரியாவை கொலை செஞ்சது யாருங்கிறத. And I am quite sure ரியாவோட கொலைக்கும் அவளை கிட்னாப் பண்ணதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்ன சார் சொல்றீங்க? 50 லட்சத்துக்காக கொலை பண்ணலன்னு சொன்னா அப்புறம் ரியா மேடத்தை எதுக்காக கொலை பண்ணாங்க? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? அவங்க வழியை கிளியர் பண்ணிக்கதான். as simple as that. ரியாவால யாருக்கோ பிரச்சனை இருந்திருக்கு. அதனால அவங்க சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அவங்களோட வழியை கிளியர் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது ரியாவை கொலை செஞ்சு. அப்படி நான் கொலை செஞ்ச குற்றவாளி யாரு? கொலையை தனியா ஒரு ஆள் பண்ணல, கூட்டா செஞ்சிருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு தலைமை வகிச்சது நீங்க தான். நீங்க கொடுத்த செல்லம் தான் ரியாவை ஒரு கர்வக்காரியாவும் பிடிவாதக்காரியாவும் உருவாக்கிச்சு. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டு அதை பறிக்கிறதா அவ கொலைக்கே காரணமாயிடுச்சு. நீயும் ஒரு குற்றவாளி தான் விக்ரம். நீ ரியாவோட அபரிமிதமான அழகுலயும் அவ சொத்துலயும் ஆசைப்பட்டு அடுத்தவங்க உணர்ச்சிகளை புரிஞ்சிக்காம இருந்ததுனால தான் ரியாவோட கொலைக்கு நீயும் ஒரு காரணமாயிட்ட. சரி இன்ஸ்பெக்டர், ரியா மேடத்தை யார் தான் கொலை பண்ணாங்க? மிஸ் சோனா, உண்மையை நான் சொல்லட்டா இல்ல நீங்களே சொல்றீங்களா? என்ன? அதான் உங்க ஃப்ரெண்டு ரியாவை கொலை செஞ்சது நீங்க தாங்கிறத. வாட்? ஏய், சும்மா கத்தாத. இப்படி கத்துறதுனால நீ சொல்ற பொய்யெல்லாம் உண்மையாயிடாது. You are the murderer of Miss Ria. நீ தான் உன் ஃப்ரெண்ட் மிஸ் ரியாவை கொலை பண்ணிருக்க and I am quite sure. எனக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் உளறீங்க. நான் தான் கொலை பண்ணேன்னு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரோட மொபைல் தான் மிஸ் ஆன. மிஸ்டர் பத்ராவோட ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து ரியா கடைசியா பண்ண அந்த கால். அங்க நடந்த சம்பவம் அத்தனையே இந்த மொபைல் வாய்ஸ் மெயில்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை கொஞ்சம் கேட்கறியா?
சோனா, என்ன இதெல்லாம்? என்ன விளையாட்டு? நான் ஒண்ணும் விளையாடல, சீரியஸா தான் இருக்கேன். எப்பவும் நீ சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டே இருந்த. இந்த வாட்டி அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்கலான்னு இருக்கேன். அசையாத, அப்படியே உட்காரு. போனை கீழே வை. Put the phone down right now. இப்போ உனக்கு என்ன வேணும்? நீ சாகணும். நான் எதுக்கு சாகணும்? என்ன நீதான் என் விக்கி என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட. நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், அது உனக்கும் நல்லா தெரியும். நான் அவனை லவ் பண்ண, அவனும் என்ன மனசார லவ் பண்ணான். ஆனா நீ என்னோட விக்கிக்கு உன் பணத்தை காட்டி மயக்கிட்ட. இதுதான் விஷயமா? சோனல், உனக்கே நல்லா தெரியும் நான் ஆசைப்பட்ட எதையும் அடையாம விட்டதில்லை. என்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு, அழகு இருக்கு. அதான் விக்கி ஏன் பின்னாடி சுத்துறான். உன்னால விக்கி என்கிட்ட இருந்து பிரிக்க முடியலனா அதுக்கு நான் என்ன பண்றது? எனக்கு தெரியும், நீ சொன்ன மாதிரி என்கிட்ட பணம் இல்ல. அதனால விக்கி அடையறதுக்கு என்கிட்ட வேற வழி இல்ல. நீ இப்பவே சாகணும். Sorry, Ria. ஒண்ணு தெரியுமா மிஸ் சோனா, பொதுவா கொலையாளிங்க தான் சம்பவம் நடந்த இடத்துல ஏதாவது ஒரு ஆதாரத்தை விட்டுட்டு போவாங்க. ஆனா இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா கொலை செய்யப்பட்டவளே ஒரு நல்ல ஆதாரத்தை எங்களுக்கு விட்டுட்டு போயிருக்கா. கொடுமையான விஷயம் என்னன்னா, ரியா உயிரோட இருந்தோம் என்ன என் விக்கியோட சேர விடல. இப்ப செத்ததுக்கு அப்புறமும் என்ன என் விக்கியோட சேர விடல. ஏன் இப்படி பண்ண சோனா? எதுக்காக அவசரப்பட்ட? மிஸ் சோனா, அளவுக்கு அதிகமான அமிர்தமும் விஷம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அன்பு கூட அளவுக்கு அதிகமான ஆபத்து